ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இப்போ இந்த மாதம் குரோதி வருடத்துல 2024 குரோதி வருடம் ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோச்சார அடிப்படையில விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம். நட்சத்திர அடிப்படையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், அதே போல என்ன மாதிரி விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதை பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் விரிவா பார்க்குறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ரிஷப ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடக ராசியில பார்த்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார். அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார். அடுத்து காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதனும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்குறோம். கடகராசியை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போறோம். அப்ப தொழில் வேலை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் கிரகமான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று நல்லா வலிமையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். குரு பகவானோட செவ்வாய் பகவான் சேர்ந்து 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார். குருமங்கள யோகம் எப்படி இருக்க போகுது 11ஆம் இடத்துல அப்படின்னு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல, குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு கெடுதலா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்ல போனோம்னா அஷ்டமச்சனி பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். அப்ப சனி பகவான் என்ன பண்றார், வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைந்த நிலையில இருக்கையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் வேலை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதுவரையும் இல்லாத அளவிற்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. அப்ப தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல கூடுதல் முயற்சி, கூடுதல் கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாராளமா எடுக்கலாம். வேலை சார்ந்து வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகத்துல இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்ப நல்லா இருக்குது. அப்ப இந்த விஷயத்த வேலை தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு, அதுல எந்த குறைபாடும் இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. பணம் சார்ந்த விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவைப்படுது. அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா 7க்குடையவர் சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல், பகை, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளாம போறது, வாக்குவாதம் செய்கிறது, விதண்டாவாதமா பேசுறது, ஆமா பிடிக்காத ஒரு சூழ்நிலை, ஆமா எதையுமே புரிந்து கொள்ளல, ஆமா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவியெல்லாம் அந்த காலகட்டத்துல ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்ப குடும்பத்துல பாத்தீங்கன்னா
குடும்பத்துல இருந்து வந்த தொந்தரவு, நெருக்கடி, பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமூகமா சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. இதுல நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா, கடந்த கால பிரச்சனைகள், குடும்ப விஷயங்களை, திரும்ப கசப்பான விஷயங்களை, வருத்தப்பட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப பேசி அசை போட்டு அதனால ஒரு புது பிரச்சனையை உருவாக்கிக்க கூடாது நீங்க. ஆமா, நல்ல விஷயங்களை, மகிழ்ச்சியான விஷயங்களை அதிகமா பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அப்ப கசப்பான உணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் பேச்சில் கவனம் தேவை. அப்ப பழைய நினைவுகள்ல கொஞ்சம் கவனமாக பேசணும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களை பொறுத்த வகையில நினைத்த படிப்பை நினைத்த இடத்தில் நினைச்ச மாதிரி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இருக்குது. அப்ப படிப்பு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம், உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுல தான் படிக்கணுமா, தாராளமா போய் படிக்கலாம். அல்ல உள்ளூர்ல தான் படிக்கணும் அப்படின்னா நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைகள், கனவுகள் இருக்குன்னா அந்த காலகட்டத்துல அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறும். படிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கு. நினைச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடா, திருப்தியா உங்களுக்கு நல்ல காலேஜில் மனநிறைவோட படிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, உறவுகள் சார்ந்த விஷயத்துல, அதாவது இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப உறவுகள் இல்லத்தரசியில பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் 2ஆம் இடத்தை குரு 2ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற நிலையில பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இந்த பார்வையால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, ஆமா, அதாவது இதுவரையும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை, நினைச்சதை செய்ய முடியல, நினைச்சதை பேச முடியல, அக்கம் பக்கத்துல மனஸ்தாபங்கள் அப்படிலாம் இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் மாறிடும். எப்படி மாறும்னா, பிடிச்ச மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். நினைத்த விஷயத்த பேசலாம், செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. உறவுகள்ல பார்த்தீங்கன்னா நட்பு ஏற்படும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய உறவு நிலைகள்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு பார்த்தீங்கன்னா நட்புறவு பாராட்டக்கூடிய வகையில நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியை பொறுத்த வகையில உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம். எப்படின்னா, கால் நடக்கிறது பண்றது, தண்ணி கிடக்கிற இடத்துல நடக்கிறது, அல்லது வண்டியில போறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக போக வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறது, மாடிப்படி ஏறுறது, ஆமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சறுக்கல் உள்ள இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா கால் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். கால் கையெல்லாம் வலிக்கக்கூடிய, நரம்பு சார்ந்த வலிகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். ஒன்றும் பெருசாக இஷ்யூவில் பயப்பட வேண்டாம். அதே போல் இரும்புத்துறை சார்ந்து வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரும்பு பொருட்கள் பயன்படுத்துகிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வயதானவர்கள் ஏதேனும் முதலீடு செய்யலாமா, எதை விற்கலாமா, வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். விற்கிறது, வாங்கிறது, ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஆமாம், ஒரு முதலீட்டு முறையில் ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ புனர்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குது அப்படின்னாக்க, உயர்வான எண்ணமும் அதே நேரத்தில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணமும், ஆமாம், கடவுள் பக்தியும், எவ்வித சிரமங்களையும் கண்டு கலங்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஆமாம், அழகிய பேச்சு துணை அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு உண்டு. அதே காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, தொழில் வேலை சார்ந்து
இடம் விட்டு இடம் போறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, அல்லது பதவி பாராட்டுக்கள் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்புலாம் தொழில் சார்ந்து ஏற்படுது. உறவுகள் சார்ந்து மகிழ்ச்சி ஏற்படுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்து இருக்க குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறலாம், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அடுத்து உடல் ஆரோக்கியத்துல நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்துல அடிவயிறு சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்களேன், அடுத்து வேற என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல அவங்க எப்படின்னா ஒரு எதுலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பேசக்கூடிய ஆற்றல் உண்டு, வார்த்தை ஜாலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உண்டு. எல்லாரிடத்துலையும் நட்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர்கள், பிற்காலத்தில் பெரும் பொருள் சேர்க்கை செய்யக்கூடியவர்களா இவங்க இருக்காங்க. அதாவது என்னன்னா வாதம் செய்யக்கூடியவங்க, தர்க்கவாதம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இவங்களுக்கு உண்டு. ஆமா, எப்பேற்பட்ட பகையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதனால அந்த வகையில அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல புது வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவங்களோட பெர்த் சார்ட், அதாவது ராசி இலக்கண அடிப்படையில உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது இந்த காலகட்டத்துல. அதே நேரத்துல கோச்சார அடிப்படையில உங்களுக்கு பழைய கஷ்டமான சிரமமான விஷயங்கள் எல்லாம் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த கோச்சார அடிப்படையில ஏற்பட்டிருக்கு. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது கொஞ்சம் தன்னை பத்தி பெருமையா பேசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே நேரத்துல புத்திசாலித்தனம் நிறைய உண்டு. நல்ல வழி எது தீய வழி எது அப்படின்னா அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. அனுபவ கல்வி உண்டு. எதிரே இருக்கிறவர் என்ன பேச போறார், என்ன சொல்ல போறாருன்னு முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றல்லாம் நமக்கு உண்டுங்க. அந்த வகையில நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்குது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரக்கூடிய காலகட்டம், புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய காலகட்டமா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு. தொழில்நுட்ப படிப்புகள்லாம் நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, அது சார்ந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகா அமைப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். உடல் ஆரோக்கியத்துல எப்படி இருக்கு அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில பெரிய பாதகங்கள் ஒன்றும் இல்லை. ஆமா, ஏற்கனவே இருக்கு. ஒருவேளை ஏதேனும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே.